வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்றைய காலகட்டத்தில மீண்டும் மக்கள் மத்தியில ஒரு விஷயம் பூதாகரமா ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அந்த தலித் சமூகங்களுக்கும், இந்து மதத்தில உள்ள அந்த தலித் சமூகங்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு மற்றும் இதர சலுகைகள் கிடைக்குதோ, அத்தனையும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற அந்த தலித்களுக்கும், இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற அந்த தலித்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மீண்டும் எழுகிறது. இன்றைய காலகட்டத்தில, இன்றைய தினத்தில கூட திண்டுக்கல்ல உள்ள அந்த புனித வளனார் சர்ச்சில இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கு. அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, தலித் சமூகங்களுக்கு, அதாவது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் தலித் சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதேபோல் கிறிஸ்தவ மட்டுமன்றி இஸ்லாமிய சமூகத்தை பின்பற்றினாலும் அவர்களுக்கும் உரிய தலித் சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் அல்லாம, அவங்க இன்னொரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் அந்த வன்னியர் சமூகம் இருக்குல்ல, அந்த வன்னியர்கள் சமூகத்திற்கு எம்பிசி பட்டியல்ல இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்னொரு கொள்கை. இப்போ நாம இந்த ஹிந்து மதத்தில் உள்ள தலித்களுக்கு கிடைக்கிற மாதிரி இடஒதுக்கீடு கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய சமூகங்களை, அந்த மதங்களை பின்பற்றும் தலித்துகளுக்கு கிடைக்குமா? சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த விவகாரத்தில் 1950 காலகட்டங்களிலேயே குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன ஆணை அப்படின்னா, இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ், அதாவது ஷெட்யூல் காஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்டஸ் இந்த சமூக அந்தஸ்து ஹிந்து மதத்தை பின்பற்றும் தலித்துகளுக்கும், அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கும், பழங்குடி சமூக மக்களுக்கும் மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த வார்த்தை கிளியர் அப்படிங்கிறதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சட்டத்தில் அவ்வளவு தெளிவாக அதை அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்தில் மார்ச் மாதம், இந்த ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் கூட இதை குறிப்பிட்டிருந்தது. அதே போல் அப்போது சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாதா? தலித் சமூகத்தில் பிறந்து அவங்க ஒரு சீக்கியத்தையோ இல்லைனா பௌத்தத்தையோ அவங்க பின்தொடரும் போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. பின்னர், அதாவது 1950ற்கு பின்னர் அது விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. அதாவது இந்திய மதங்களான அந்த பௌத்தத்துக்கும் சீக்கியத்துக்கும் அந்த தலித் மக்கள் அதை பின்பற்றும் போது அவங்களுக்கும் இடஒதுக்கீடு அதில் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கு. இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கு. தொடர்ச்சியாக அந்த வழக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் இதில் என்ன சொல்லியிருந்து அப்படின்னா, 1950 அந்த ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இப்போது வரை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நன்றி, வணக்கம்.